12th question. If xn is a convergent sequence in R and yn is a bounded sequence in R, then we can conclude that option A, xn plus yn is convergent, option B, xn plus yn is bounded, option C, xn plus yn has no convergent subsequence, option D, xn plus yn has no bounded subsequence. அதாவது xn கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்து yn வந்து பவுண்டட் சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது கன்வர்ஜென்டா பவுண்டடா இல்லனா நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் வருமா நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வருமான்றதை கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन ஜூன் 2018ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி xn plus yn is bounded. இதுக்கான ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீடைலா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 12th क्वेश्चनல கொடுத்த ஐடியா பாருங்க. xn வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால xn நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன் 1/n ன்னு எடுத்துக்கிறேன். சோ 1/n வந்து கண்டிப்பா கன்வர்ஜென்ட். ஏன்னா லிமிட் xn லிமிட் அந்த xn க்கு பதிலா என்ன நம்ம போட்டு எடுத்துக்கணும்னா 1/n n tends to infinity தான் நம்ம போடுவோம் லிமிட்னாலே. லிமிட் 1/n க்கு 1/infinity ஆன்சர் வரும். சோ 1/infinity நமக்கு 0 ன்றது கிடைச்சிடும். சோ லிமிட் நமக்கு 0 கிடைக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப xn வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அடுத்தது பாருங்க yn வந்து என்ன சொல்லிருக்காங்க பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். y ன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னா yn -1 பவர் n ன்னு எடுத்துக்கலாம். அப்ப பவுண்டட் எப்படி சொல்றோம் பவுண்டட்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் -1 ஆ இருக்கும் அண்ட் +1 வந்து அப்பர் பவுண்டா இருக்கும். நமக்கு ஏன்னாக்க -1 பவர்ல ஆட் போடும்போது -1 கிடைக்கும், -1 பவர்ல ஈவன் நம்பர் போடும்போது +1 கிடைக்கும். சோ லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இந்த yn ன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த xn ஐயும் yn ஐயும் ஆட் பண்றேன். xn plus yn xn என்ன எடுத்துக்கோ நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ல 1/n எடுத்துக்கேன் அண்ட் yn ன்றது -1 பவர் n. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா இது கன்வர்ஜென்ட்டான்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் கிடையாது. ஏன் இது கன்வர்ஜென்ட் கிடையாது அப்படின்னா எப்பயும் போல நம்ம லிமிட் அப்ளை பண்ணி போறோம். லிமிட் n tends to infinity 1/n plus -1 பவர் n ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ 1/n க்கு infinity n tends to infinity போடும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம்ல -1 பவர் n க்கு நான் திருப்பி நான் என்ன போடுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் n tends to infinity. சோ n க்கு வந்து ஆடா இருக்கும்போது -1 வரும் அண்ட் ஈவனா இருக்கும்போது +1 வரும். அப்ப ரெண்டு விதமான பாயிண்ட் கிடைக்குது லிமிட் பாயிண்ட். ரெண்டு லிமிட் பாயிண்ட் ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்க்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் வராது. ஆனா இங்க ரெண்டு லிமிட் பாயிண்ட் வரதுனால இது வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்க சான்ஸ் இல்ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஏ ஆப்ஷன் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட் வந்துச்சு. ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட்டா இல்லைனாலும் அதுக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகும் கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப கன்வர்ஜென்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும் அப்படின்னாக்க இங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. இதுவும் தப்பு நமக்கு. சோ கன்வர்ஜென்ட்டா இல்லைனா கூட நமக்கு கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்ன்றது ஐடியா. ஆனா இங்க வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து ஏ வச்சு கன்க்ளூட் பண்ணிடலாம். அதுவும் தப்புன்னு. அப்ப ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது வந்து பவுண்டடா இருக்கும். பவுண்டட்னாக்க அதுக்கு அப்பர் லிமிட் அண்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ xn plus yn is bounded. இதுக்கு அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா n is equal to 1 போடுங்க அண்ட் இன்னொன்னு n is equal to infinity போடுங்க. n is equal to 1 n is equal to infinity. அதாவது n belongs to natural numbers னு சொல்றோம் இல்லையா. n belongs to set of all natural numbers னும் போது natural numbers எங்க இருந்து எங்க வரைக்கும் போகும் 1 2 etc up to infinity. அதனால இங்க லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் n க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we get lower bound and upper bound. அப்ப இந்த xn plus yn வந்து கண்டிப்பா நமக்கு பவுண்டடா இருக்கும் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன்.